தேங்க்ஸ். மாப்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்க என் மனசுல எங்கேயோ போயிட்டீங்க மாப்ள. அன்னைக்கு என் பொண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இருட்டு ரூம்ல பார்த்தப்போ ஒரு தகப்பனா எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு. எப்படி என் பொண்ணை வெளியே கொண்டு வர போறேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க உங்க வாழ்க்கைய பணயம் வச்சு என் பொண்ணுக்கு பதிலா நீங்க சரண்டர் ஆகி இன்னைக்கு நீங்களே வெளியவும் வந்துட்டீங்க. என்னாச்சு மாமா? ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? வழக்கம் போலதான் மாப்ள, 2 நாளா உடம்பு சரியில்லை. அப்புறம் எதுக்கு மாமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்க? எனக்கு என் பொண்ணு எப்படியோ அதே மாதிரிதான் மாப்ள நீங்களும். நீங்க ஜெயில இருக்கும்போது நான் எப்படி மாப்ள வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? அதான் மாப்ள வந்தேன். சரி மாமா, நீங்க முதல்ல வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க. அக்கா, நீ அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போக்கா. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். கிளம்புறோம் இந்து. கூட்டு போ. எங்க அண்ணனை பத்தி என்னென்னமோ சொல்லுவியே, இப்ப பாத்தியா? எனக்கு ஒண்ணுன்னதும் 2 அண்ணன்களும் வந்திருக்காங்க. நீ என்ன வெளியே எடுக்கலன்னாலும் எங்க அண்ணனுங்களே என்ன வெளியே எடுத்துருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நினைச்ச மாதிரியே எனக்கு பதிலா இன்னொருத்தனை சரண்டர் ஆக வச்சு என்ன வெளியே கொண்டு வந்துட்டாங்க. உன் அண்ணனுங்களுக்கு உன் மேல ரொம்ப பாசம்தான். அதுலயும் உன் திவாகரன் உன் மேல ரொம்ப உயிரா இருக்காரு. சரி, கிளம்பலாமா?